ஃபர்ஸ்ட் வந்து சொன்னதை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அந்த கீழ்ப்படிதல் அந்த இது வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அது கேட்க ஆரம்பிச்சோடனே ஒவ்வொருதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுத்தி என்ன நடக்குது, இப்போ என்ன இதுன்னா, இப்ப நான் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாலும் அவன் வந்து சொல்றது வந்து கரெக்டா இருக்கும். ஏதோ ஒரு மேட்டரை வந்து பேசுறாங்க அப்படின்னா, நீ வந்து இது பண்ணக்கூடாது, இந்த இது இருக்கும், இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்ல நிறைய பேரண்ட்ஸ் இந்த டெஸ்டிமோனியல்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கிளாஸ்ல வந்து அந்த அட்வைஸ் வந்து கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஃபீல் பண்றாங்க, அம்மா இது நீ வந்து இது பண்ற, இது பண்ணாத, அப்படி நீ கொஞ்சம் இப்படி இருந்துக்கோ. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே போய் இவ்வளோ ஏஜ்ல இருந்து அவங்கள்ட்ட இருந்து கேட்கும்போது ஒரு சரி அவன்கிட்ட நான் சொல்லிக்க மாட்டேன் வெளியே, ஆனா மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப அப்படியே ஹாப்பியா இருக்கும். படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே. கிளாஸ்ல போடுறதுக்கு முன்னாடி 100க்கு அப்படின்னு சொன்னா விஷால் எவ்வளவு மார்க் எடுத்துட்டு இருந்தாரு? 100க்குன்னா ஒரு 30 35 அவ்வளவுதான் எடுத்துட்டு இருந்தாரு. வருஷா அவளும் அப்படிதான் இருந்தாங்க. சோ இப்ப டியா கிளாஸுக்கு அப்புறமா 100க்கு எவ்வளவு விஷால் வாங்குற அப்படி? 90 95. கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கு, நல்லா கவனிக்கிறா. பாடி விளையாண்டு இருந்தாலும் கிளாஸ்ல வந்து ஒரு வாட்டி சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறான். மெயின் அது அவளுக்கு. முன்னாடிலாம் நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுப்பேன். ஆனால் டிஆ கிளாஸ் வந்ததுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுட்டு நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து படிக்கிற டைம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு